இப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்தை சுத்தி வரும்போது நிறைய பெண்மணிகளோட மனசு எங்க போகுது தெரியுமா? 7 மணி ஆயிருச்சு, 7 மணிக்கு மேல எல்லாரும் இந்த நேரத்துல எங்க உட்காருவோம்? டிவி முன்னாடி உட்காருவோம். தொலைக்காட்சியை தூரத்துல வச்சுட்டு ஆன்மீகம் சார்ந்த பணிக்கு உங்களை ஈடுபடுத்தி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதுதான் இறைவனுடைய அனுகிரகம். அதனால்தான் நம்ம எல்லாருமே பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்றோம். எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி விழாவில் இருக்கக்கூடிய இந்த விரதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதாவது சபரிமலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான விரதம் 48 நாட்கள் நோன்பு இருப்பாங்க. அது ஒரு விதம், அது ஆண்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதம். ஆனால் இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லும் போது குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை குறிப்பாக பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விரதம்னு சொல்லலாம். அப்ப இந்த கந்த சஷ்டி விழாவினுடைய முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா, விரத முறை, அதாவது உணவுல கட்டுப்பாடு இருக்கிறதுன்றது ஒரு விதம். ஆனால் நம்மளுடைய மனதை செம்மைப்படுத்தக்கூடிய, நம் தீய எண்ணங்களை அழிக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த கந்த சஷ்டி விழாவில் நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நல்ல தலைப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது, வேலை வணங்கும் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தலைப்புக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை பத்தி பேசாம எப்படி போக முடியும்? 100 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு சிறப்பு இல்லையா? ஒரு நூற்றாண்டை கடந்து இருக்கிறது அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆக நூற்றாண்டை கடந்து நிற்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆலயம் அப்படின்னா இங்கே வீட்டு இருக்கக்கூடிய பூங்கா முருகன் தான். இது எப்படி இந்த பூங்கா முருகன் வெளியில வந்தார் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் இந்த பூங்காவை சுத்தப்படுத்துறதுக்காக தூய்மை பணியாளர்கள் அங்க வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அகற்றிட்டு இருக்கும்போது அவர் கண்ணுல தென்பட்டிருக்காங்க. வேலை பார்த்தவங்களுடைய கண்ணுல நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் காட்டியிருக்காரு. அதை பார்த்தோன்னா அந்த தொழிலாளர்களுக்குலாம் அவ்வளோ ஒரு ஆச்சரியமும் சந்தோஷமும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் விளையாடும் போது நம்ம புதுசா ஒரு விஷயங்களையோ ஒரு கல்லையோ எதையோ கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல அந்த தொழிலாளர்களுடைய கண்ணில் இந்த முருகன் பட்டு நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சொன்ன உடனே, அதை பார்த்த உடனே அந்த தொழிலாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆலமரத்துல சாத்தி வச்சு அந்த பூங்கால வரக்கூடிய மலர்களை அவங்களுக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணி இன்றளவும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த முருகன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருப்பார். மதுரைக்கு எத்தனையோ அடையாளங்கள் இருந்தாலும் பூங்கா முருகன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அவருக்குன்னே ஒரு தனியான ஒரு அடையாளத்தை மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்காருன்னா அதுதான் அந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க.